Exercise number 2.1 fifth sum. Anbu scored 436 marks out of 500 in his exams. What was the percentage he scored? இப்போ அன்பு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளவு 500. 500க்கு அன்பு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு 436. ஸோ ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க டோட்டல் மார்க்ஸ். டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவு 500. அன்பு ஸ்கோர்ட் மார்க்ஸ் எவ்வளவு மார்க்ஸ் scored by அன்பு 436. பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷன் எப்படி பண்ணுவீங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் கீழே எழுதுவீங்க. எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு 436. இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ். (436 divided by 500 into 100 by 100) that is equal to 436 by 500 into 100 by 100 na 100%. ஸோ பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணும்போது 100% மல்டிப்ளை பண்ணோம். இப்போ பாருங்கள், இப்போ 2 0க்கு 2 0 அடிச்சிடுங்க. ஸோ இப்போ 436 5 ஆல் டிவைட் பண்ணிவிடுங்க. 436 divided by 5. இப்போ இங்கேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து போகணும். 4 is less than 5. அப்போ 4ல் 5 இருக்காது, லெஸ்ஸாக இருந்தால். அப்போ 43 எடுத்துங்க. 43ல் எத்தனை 5 இருக்குன்னா 8 5s are 40 தான் வரும், 43 வராது. அடுத்தது 9 5s are 45 ஆகிடும். அப்போ 43 வந்து 40க்கும் 45க்கு நடுவில் இருக்கிறனால ஸ்மால் நம்பர் தான் எடுக்கணும். இப்போ 3 minus 0 வந்து 3. 4 minus 4 0, அதை போட வேண்டாம். இப்போ 3 is less than 5. அப்போ பக்கத்தில் இருக்க நம்பர் எடுத்து வந்து கிரேட்டர் ஆகிடும். இப்போ 36ல் எத்தனை 5 இருக்குன்னா 7 5s are 35. இப்போ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1. ஸோ தேர்ஃபோர் பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துங்க. 5 2s are 10. சப்ராக்ட் பண்ணால் 0. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்னா 87.2%. தேர்ஃபோர் percentage of mark scored by அன்பு is 87.2%. ஸோ ஈஸியாக 500 அப்படின்னு சொல்லும்போது 5 ஆல் வெயிட் பண்ணாலே நீங்கள் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? 100% போட்டு பண்ணிட்டு பண்ணணும். இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 2.1ல் 6th சம்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பர்சன்டேஜ் ஆஸ் ஃப்ராக்ஷன். இப்போ கீழே வந்து எல்லாம் ஒன்று ஒன்று பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, அதை ஃப்ராக்ஷனில் எழுதணும். இப்போ ஃபஸ்ட் சம் பாருங்கள், 21%. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து ஃப்ராக்ஷனில் எழுதணும். பர்சன்டேஜ்னால் என்ன அர்த்தம்? அவுட் ஆஃப் 100. அப்போ 100க்கு எவ்வளவு 21. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இது ஆட் நம்பர் ஈவன் நம்பர் சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அதனால் அப்படியே விட்டுடலாம். அப்போ 21% இஸ் நத்திங் பட் 21 by 100. செகண்ட் சம் 93.1%. ஸோ இது அப்படியே நியூமரேட்டில் எழுதுங்க பார்க்கலாம். 93.1 பை பர்சன்டேஜ்னால் 100. அவ்வளோதான். இப்போ தேர்ட் சம் 151%. ஸோ 151 by 100. fourth one 65%. 65 by 100. இப்போ இது 5ல் முடிஞ்சிருக்கு, இது 0ல் முடிஞ்சிருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டையுமே ஒரே டேபிள்ஸை டிவைட் பண்ணும். அப்போ ரெண்டுமே 5 டேபிள்ஸில் டிவைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 65 5 ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 6 வந்து கிரேட்டர் தேன் 5. அப்போ 6ல் எத்தனை 5 இருக்குது? 5 1 is 5. ஸோ இதோட லெஸ் நம்பர் இருக்கணும். இப்போ 6ல் 5 போச்சுன்னா 1. 1 வந்து லெஸ் தேன் 5. அப்போ bring that 5 down. 15. 15ல் எத்தனை 5 இருக்குது? 3 5s are 15. ஸோ மீதி 0. therefore 65 5 ஆல் டிவைட் பண்ணால் 13 by 100 5 ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 வந்து லெஸ் தேன் 5. அப்போது 10 எடுத்துங்க. 10ல் எத்தனை 5 இருக்குது? 2 5s are 10. இப்போ சப்ராக்ட் பண்ணால் இங்கே 0 வந்துடும்.
இப்போ whenever you have remainder 0 வரும்போது இங்கே எக்ஸ்ட்ரா 0 வந்து அந்த 0 மேலே போயிடும். அப்போ 20 25 ஆர் 100. அப்போ இங்கே 20. அப்போ 65/100னா 13/20. இப்போ ஃபிஃப்த் ப்ராப்ளம் 0.64%. அப்போது இது அப்படியே மாற்றுங்க, அதே நம்பர் தான் வரும், டவுட்டே வேண்டாம். அப்படியே நியூமரேட்டரில் எழுதுங்க, டினாமினேட்டரில் 100. ஸோ இதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணலாம், ஏன்னா இது ஈவன் நம்பர், இது ஆட் நம்பர். அப்போ டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? எதாவது டிவைட் பண்ணலாம். சாரி, ரெண்டுமே ஈவன் நம்பர். ஆட் நம்பரில் ஈவன் நம்பர், ரெண்டுமே ஈவன் நம்பராக இருக்கனால 2ஆல் டிவைட் பண்ணிங்க. சாரி, இப்போ எப்படி டிவைட் பண்ணுவீங்க? 0.64 டிவைட் பை 2. இப்போ 0ல் 2 இல்லை, அப்போ 0 போட்டுங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எடுக்கும்போது பாயிண்ட் வச்சுட்டு 6 எடுக்கணும். 6ல் எத்தனை 2s இருக்குது? 3 2s are 6. சப்ராக்ட் பண்ணால் 0. 0க்கு தஸ்னா வேல்யூ. அப்போது பக்கத்தில் இருக்க 4 இருக்குங்க. 4 எத்தனை 2 இருக்குது? 2 2s are 4. சப்ராக்ட் பண்ணால் 0. therefore 0.32 பை ஏற்கனவே 100 பண்ணல இல்லைங்களா? இப்போ 100 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 is less than 2, அப்போ 10 எடுத்துங்க. 10ல் எத்தனை 2 இருக்குது? 5 2s are 10. 10ல் 10 போச்சுன்னா 0, மீதி 0 வந்து மேலே போயிடும். அப்போ 50. எகெயின் இதுவும் ஈவன் நம்பர், இது ஈவன் நம்பர். அப்போ டிவைட் பை 2 டிவைட் பை 2. இப்போ பாருங்கள், 0.32 டிவைட் பை 2. 0 2ல் 0 போட்டுங்க, பாயிண்ட் வச்சிங்க. 3 எடுங்க. 3ல் எத்தனை 2 இருக்குது? 2 1 is 2. இப்போ சப்ராக்ட் பண்ணால் 1 வரும். 1 is less than 2, அந்த 2 கொண்டு வாங்க. 12ல் எத்தனை 2 இருக்குது? 6 2s are 12. ஸோ மீதி 0. அப்போ வாட் வில் யூ கெட்? 0.16 பை. இப்போ 50 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 5ல் எத்தனை இருக்குது? 2 2s are 4. இப்போ மீதி சப்ராக்ட் பண்ணால் 5 minus 4 is 1. bring that 0 down. 10ல் எத்தனை 2 இருக்குது? 5 2s are 10. ஸோ மீதி 0. இப்போ 25. இப்போ இது ஈவன் நம்பர், இது ஆட் நம்பர், அப்படியே விட்டுறலாம்.